நல்ல ஒரு பெரிய வீடு தான் பிக் பாஸ் வீடு. நிறைய இடங்கள் இருக்குது உட்கார்றதுக்கு. அங்கே 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நடுவில் யார் இது? நிக்சனா? இப்போ இங்கே இவ்வளோ இடம் இருக்கும்போது அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நீ? நிக்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான போட்டியாளர். இவர் ஆண்கள் கிட்டலாம் அதிகமாக பேசவே மாட்டார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்கள் கிட்ட பேசவே மாட்டார். பெண்கள் கிட்ட இவர் எப்படி ஆரம்பிப்பார்னா அக்கா அக்கான்னு ஆரம்பிப்பார். அக்கா அக்கான்னு ஆரம்பித்து அப்புறம் அந்த கட்டிப்பிடி வைத்தியத்துக்கு வரும். அந்த காட்சிகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். ஐஷு விஷயத்துலேருந்தே இதுதான். ஐஷுவே வந்து அக்கான்னு தான் கூப்பிட சொல்லிச்சு. அக்கா அப்படின்ட்டு நட்பானார். இப்போ வந்து பூர்ணிமா அவருடைய இலக்கு. அது விஷ்ணுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. இனி என்ன சும்மா சும்மா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. மனசில் இருக்கிறத கேட்குறாப்புல. பட் இருந்தாலும் அந்த பையன் அக்கா அக்கான்ட்டு பக்காவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த காட்சிகளையும் ஒரு புறம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் அவ்வளோ இடம் இருக்குது. இங்கே போய் உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, எனக்கு இந்த கேமு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஃபன் பண்ணுங்க 70 நாள் என்ன தான் இவனுக்கு ஃபன் பண்ண தெரியுங்கிறதையாவது பார்ப்போமான்னா இவனுக்கு அதுவும் தெரியாது. சரி, ஏதோ உனக்கு காட்டில் மழை பெய்யுது நிக்ஸா, உன்னை எவிக்ட் பண்ண அனுப்ப மாட்டாங்க. கமல்ஜி உனக்கு ரெட் கார்டு கொடுக்கல, இங்கேயே உனக்கு நாமினேட் பண்ணல, நீ வாழ்.